பாத்தீங்கன்னா நியூஸ்ல இருக்கிறது யாருன்னு பாருங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. கடந்த ஒரு 4-5 வருஷமா எதை கேட்டாலும் இடி அவர் அரெஸ்ட் பண்ணுச்சு, இடி அவர் அரெஸ்ட் பண்ணுச்சு, இடி அவர் அரெஸ்ட் பண்ணுச்சு. இந்த இடிங்கிறது என்னன்னா, பேரளவுக்கு கூட இண்டிபெண்டன்ட் இல்லாம உள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்ற ஒரு அமைப்பு தான் இந்த இடி. சரி, இந்த இடியை யாரு செலக்ட் பண்றாங்க நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்பதானே இடி அரெஸ்ட் பண்றது என்னன்னு நமக்கு தெரிய வரும். இந்த இடியை செலக்ட் பண்றது அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு கேபினெட்ல. அவங்க தான் இந்த இடியோட டைரக்டர் செலக்ட் பண்றாங்க. சரி, இப்ப அந்த கேபினெட் கமிட்டியில யாரெல்லாம் நபர்கள், யாரெல்லாம் மெம்பர்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப கரண்ட் மெம்பரா யார் இருக்காங்க? ரெண்டு பேர் தான். ஒன்று சேர்பர்சன் முறையில நம்முடைய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள். ரெண்டாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த கமிட்டியில இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மத்திய அமைச்சர்களா இருக்கிற 2 பேரோட டைரக்ட் கண்ட்ரோல்ல தான் இந்த இடி வருது. இவங்க தான் இந்த இடியோட டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ இந்த இடி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு நம்மளால எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா 2 ஆளுங்கட்சி, நீங்க என்னதான் அரசாங்கம் கட்சி வேறன்னு சொன்னாலும் ஒரு கட்சி தான் இன்னைக்கு அரசாங்கத்தை ரன் பண்ணுது. அதுல அவர்களோட அலைன்னு சொல்லக்கூடிய அவர்களோட சகாக்களோட கட்சிகள் கூட இல்ல. இவங்க 2 பேர் மட்டும்தான் அதுல அப்பாயின்மெண்ட் கமிட்டியில இருக்கிறாங்க. அப்போ இந்த அப்பாயின்ட் பண்ற இடி டைரக்டர் எந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருப்பாரு, சுதந்திரமா இருப்பாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்.